கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இன்றைக்கும் நம் தியானத்திற்கு இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனம். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமிலே ஊழியம் செய்து முடித்துவிட்டு பேதுருவின் வீட்டிற்கு வருகிறார். அவர் அங்கே வந்தவுடன் பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் எப்பொழுதும் ஒரு வீட்டுக்குள் வந்தவுடனே நிறைவை பார்க்கறதை விட குறைவாதான் அவர் பார்ப்பார். ஏனென்றால் அந்த குறைவை அவர் நிறைவாய் மாற்றி தரணும் என்றுதான் விரும்புவார். பேதுருவின் மாமி ஜுரமாய் இருக்கிறதை கண்டு அவர் அவளிடத்திற்கு சென்று அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா இங்கே பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள வரும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்ய விடாத அளவுக்கு ஒரு ஜுரம் பேதுருவின் மாமியை பிடித்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில இதே போலதாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வீட்டுக்கு வந்த உடனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்த உடனே அவருக்கு பணிவிடை செய்ய விடாதபடிக்கு, அதாவது அவருக்கு ஊழியம் செய்ய விடாதபடிக்கு ஒரு சில பலவீனங்கள் நமக்கு வரும். அந்த பலவீனத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆனால் இந்த பலவீனத்திலேயே நாம் இருந்து விடக்கூடாது. அந்த பலவீனம் நீங்கின உடனே அவள் எழுந்திருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக பலவீனம் உண்டு. ஒரு சில பலவீனங்கள் நமக்கு அடிக்கடி வருகிறதா? விசுவாச ஜீவியத்துல கர்த்தரை நான் பற்றி கொண்டு இருக்கிறேன், ஆனால் ஒரு சில பலவீனங்கள் எனக்கு அடிக்கடி வருகிறதே ஆண்டவரே என்று சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? ஆண்டவர் இதை அனுமதிக்கல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மகளே மகனே, இந்த பலவீனம் உனக்கு வருவது எனக்கு ஊழியம் செய்யாமல் இருப்பதற்காகத்தான். எனக்கு ஊழியம் செய்வதற்காக நீ எழுந்திரு, இந்த பலவீனம் உன்னை விட்டு போய்விடும் என்று கர்த்தர் கூறுகிறார். அவர் எப்பொழுதும் நம்மை தொட்டு நம்மை சுகமளிக்கிற தேவன். நம்மை ஒருபொழுதும் கைவிடுவதே இல்லை. இந்த உலகத்தில் அவருக்கு ஊழியம் செய்ய விடாதபடி அநேக பலவீனங்கள் நமக்கு உண்டு. ஒன்று மாம்சத்தின் பலவீனம், இன்னொன்று நமக்கு இச்சை என்னும் பலவீனம் அநேகருக்கு உண்டு. பொருளாசை என்னும் பலவீனமும் அநேகம் உண்டு. பண ஆசையும் உண்டு. இவெல்லாம் நமக்கு இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு பலவீனம் தான். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஊழியம் செய்யும் போது இந்த உலக பிரகாரமானவைகள் எல்லாம் நாம் எதுவும் யோசிக்க கூடாது. நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நம்மளுடைய சொத்து சுகம் எல்லாம் பரலோகத்தில் இருக்குது என்று நாம் வாஞ்சித்து அவருக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஊழியத்திலே நம்மால் நிலைத்திருக்க முடியும். அநேக ஊழியம் இடறி போவதற்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்கு இந்த மாதிரி பலவீனத்தை நிமித்தம் தான். பண ஆசை, பொருளாசை என்ற உடைக்கும் நிறைய பேர் இப்ப ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு அநேக ஊழியங்கள் இடறி போய் விடுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையும் இடறி போவதற்கு காரணம் அதுதான். பணத்திற்கு பின்னாடி ஓடுறது, பொருளுக்கு பின்னாடி ஓடுறது. கிறிஸ்துவுக்கு பின்னாக எப்பொழுது நம்ம ஓட ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். இந்த பலவீனத்தையும் கர்த்தர் எடுத்து போட வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுதான் விரும்புகிறார். அவர் வந்து அவளை தொட்ட உடனே அவளுடைய ஜுரம் அவளை விட்டு நீங்கி போயிற்று. அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சுகம் தந்திருக்கிறார். எத்தனை பேர் சுகம் பெற்றவுடன் அவருக்கு பணிவிடை செய்கிறோம்? சுகம் பெற்றவுடன் இன்னைக்கு உலகத்திற்கு நேராக தான் ஓடுகிறோம். ஒரு விடுதலை கிடைத்தவுடனே உலகத்திற்கு நேராக தான் ஓடுகிறோம். ஆனா அப்படி அல்ல. விடுதலை கிடைத்த உடனே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். உமக்கு நான் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று கேட்டு அவருக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க சித்தமா இருக்கிறார். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம், என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல கூறப்பட்டிருக்கிறது போல, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு போகும்போது அவர்களுக்கு இடையே எந்த பலவீனமும் வரக்கூடாது என்பதற்காக காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய எதிரிகளை கீழடக்குவார்கள், அவர்களுடைய எதிரிகளை அவர்கள் தோற்கடிப்பார்கள் என்று வசனம் கூறுகிறது. அதே போல் இன்றைக்கும் கிறிஸ்துவில் நாம் பலனடைந்த நாம் உலகத்திலிருந்து பரலோகத்திற்கு போகும்படியாக அவர் நம்மை அழைத்து கொண்டு போயிருக்கிறார். அப்படி அழைத்து கொண்டு போகும்போது நமக்கு எந்த பலவீனமோ, நம்மளுடைய எதிரிகளோ, நம்மளுடைய போராட்டமோ எதுவுமே நம்மளை மேற்கொள்ளாது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கிறிஸ்துவுக்குள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லோரும் ஈஸியா நம்ம கீழடக்கி இந்த யுத்தத்துல நம்ம ஈஸியா ஜெயம் பெற்று போக முடியும். பலவீனத்தை பெரிதாக எண்ணாதிருங்கள், அந்த பலவீனத்தை கீழடக்குங்கள். கர்த்தருடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஏனென்றால் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல கூறப்பட்டிருக்கிறது, அவர் தாமே நம்மளுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய நோய்களை சுமந்ததினால் என்று. இப்போ ஒரு பலவீனம் நமக்கு வருதுன்னா உடனே நம்ம நினைச்சுக்கணும், இந்த பலவீனத்துக்காக அவர் சிலுவை சுமந்தார்.
ஒரு நோய் நமக்கு வருதுன்னா உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த நோய்க்காக தான் கர்த்தர் சிலுவை சுமந்தார், அப்ப இது என்னை தாக்காது, ஏனென்றால் இது அன்றைக்கே சிலுவையிலே அறையப்பட்டு விட்டது என்று நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தருக்குள் பலனடையும்படி ஒரு பலவீனமும் நம்மை தாக்காதபடி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள இரத்த கோட்டைக்குள் நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து தருவார். நம்மளுடைய பலன் எப்பொழுதும் அது கிறிஸ்துவின் பலனாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக கூறுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. அதே போல் நாமும் இன்றைக்கு நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோமேயானால் ஒரு பலவீனமும் நம்மை அண்டாதபடிக்கு கர்த்தரே அதிலிருந்து நம்மை விடுவித்து காக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்மளுடைய பலவீனத்திற்காகவும் நம்மளுடைய நோய்களுக்காகவும் நம்மளுடைய எல்லாவித பாடுகளுக்காகவும் ஆண்டவர் தாமே சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வெளியேற பெற்றம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தின் வல்லமை நம்மை எந்த ஒரு பலவீனத்திற்கோ எந்த ஒரு நோய்க்கோ நம்மை அடிமைப்படுத்தாது, கட்டப்பட விடாது. ஏனென்றால் அதிலிருந்து விடுவித்தவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய வல்லமை இன்றும் விளங்கி கொண்டுதான் இருக்கிறது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திற்கும் ஓர் அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை என்றால் அவருக்காக பணிவிடை செய்ய வேண்டும் என்று நாம் எழும்பும்போது, அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று நாம் எழும்பும்போது ஒரு சில பலவீனங்கள் நம்மை தாக்குகிறதா? அந்த பலவீனத்தை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தந்திருக்கிறார். எனவே பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்படி நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவாராக. கிறிஸ்துவுக்குள் நாம் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் பலனடைந்தவர்களாய் இருக்கும்படி நம்மளுடைய பலனாகிய கிறிஸ்துவே என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாம் கடக்கும்போது கர்த்தர் நமக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தந்து எதிரியான சாத்தானை கீழ்ப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு அபிஷேகம் தந்திருக்கிறார். எனவே இந்த அபிஷேகத்தில் நிலைத்திருந்து வாஞ்சித்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளும்படி நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்போம், ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.